மதுவிலக்கு செய்வதின் காரணிகள் மற்றும் உடல் ஆதாயங்கள் அதிகம் என்பதை அனுபவம் காட்டுகிறது. தீய ஒழுக்கத்தை ஒழித்தால் தேசிய வருவாயை பெறுவதற்கான பிற வழிமுறைகளை எளிதாக கண்டுபிடிப்போம் என காந்தியடிகள் கூறியுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 47 என்பது மாநிலங்கள் தங்களை ஊட்டச்சத்து, பொது சுகாதாரம் மற்றும் வாழ்க்கைத்தரம் போன்றவற்றை அடிப்படை கடமையாக கொண்டு மேம்பாடு அடைய செய்வதற்காக வகுக்கப்பட்ட பிரிவாகும். மேலும் மக்கள் நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் போதை மருந்துகள் மற்றும் மருந்துகளை தடை செய்வதற்கும் இச்சட்டம் அனுமதிக்கிறது. மது இல்லை என்றால் பொழுது உலகில் அரிசி இருக்கும், தட்டில் உணவிருக்கும், பெட்டியில் பணம் இருக்கும், வாழ்க்கையில் செழித்திருக்கும். மது இல்லை என்றால் பொழுது சிந்தனையில் தெளிந்திருக்கும், சொல்லில் சுத்தம் இருக்கும், செயல்களில் குறித்திருக்கும், பணியில் அகலிருக்கும். மது இல்லை என்ற பொழுது பழகுவது இனிமை இருக்கும், குடும்பத்தில் பாசம் இருக்கும், உறவினத்தில் அன்பு இருக்கும், ஊரில் மதிப்பிருக்கும். மது இல்லை என்றால் உடலில் உறுதி இருக்கும், தேகத்தில் ஆரோக்கியம் இருக்கும், இதயங்களில் தெய்வம் இருக்கும். எது தேவை? மதுவா மதியா? மனிதனுக்கு மதி இருந்தால்